வெப்பன்ஸ் அப்படிங்கிறது தான் இந்த டைட்டில். ஆயுதங்கள். என்ன சொல்கிறாருன்னா, ரீடு 2 Corinthians 10:1-6. அதில் ரொம்ப முக்கியமானது 2 Corinthians chapter 4. அதில் என்ன போட்டிருக்கு பாரு. 2 Corinthians chapter 10 verse 4. எங்களுடைய பேராயுதங்கள் மாம்சத்துக்கு ஏற்றவைகளாய் இராமல் அரண்களை நிர்மூலமாக்குகிறதற்கு தேவ பலமுள்ளவைகளாக இருக்கிறது அப்படின்றது தான். அந்த பிராமணர் ஒரு இதில் சொல்லுவார், ஒரு ரீல்ஸில், இங்கே பாகிஸ்தானுக்கு இந்தியாவுக்கு நடுவில் போர் நடந்துக்கிட்டு இருக்கு, நீங்கள்லாம் ஏரோப்ளேனில் போய் குண்டு போடுறீங்க, ஏவுகணைகளை போட்டு குண்டு போடுறீங்க, நாங்கள் இங்கே உட்காந்துட்டு அந்த தர்பை புல்லுன்னு ஒன்று இருக்கும், அதை அப்படி தள்ளி விட்டோம்னா நாடே அழிஞ்சு போயிடும் அப்படின்னு சொல்லி சொல்லுவார். ஒரு பிராமணர் ஒருத்தர் ஒரு வீடியோ போட்டிருப்பார். பேசாமல் இவனுங்களை கொண்டு வரிசையாக நிப்பாட்டிடலான்னு கூட கமெண்ட் போட்டிருப்பாங்க. அதில் அந்த மாதிரி இங்கே என்ன போட்டிருக்குன்னா, த வெப்பன்ஸ் வி ஃபைட் வித் ஆர் நாட் வெப்பன்ஸ் ஆஃப் த வேர்ல்ட். நாங்கள் எந்த ஆயுதங்களை கொண்டு சண்டை போடுகிறோமோ அந்த ஆயுதங்கள் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஆயுதங்கள் அல்ல, வேறே உலகத்துக்குரிய ஆயுதங்கள். இதை தான் அங்கேருந்து பிக்கப் பண்ணிட்டு வர்றார் நம்ம யூதர்கள் தான் பிராமணர்கள். அவங்களுடைய எல்லா விதமான வழிபாட்டு முறைகளும், அவங்களுடைய ஆச்சாரங்களும், அவருடைய அனுஷ்டாரங்களும், அவருடைய வார்த்தைகளும், அவருடைய வேதங்களும் எல்லாம் யூதர்கள் என்ன செஞ்சாங்களோ அப்படியே இருக்கும், கொஞ்சம் கூட மாறி இருக்காது. யூதர்கள் செஞ்ச அத்தனையும் அவங்க அப்படியே செய்வாங்க. பேச்சு மட்டும் மாறி இருக்கு, இடம் பொருள் மட்டும் மாறி இருக்கு, மற்றபடி எதுவும் மாறலை. ஆரம்பத்தில் இந்தியாவுக்குள்ளே வரும்போது அவங்களும் மாம்சம் திங்கிறவர்களாக தான் இருந்தாங்க. ராமரும் மாம்சம் திங்கிறவராக தான் இருந்தார்னு கதையில் எழுதியிருக்காங்க. அந்த கதையில் இருந்தாலும் இவங்க இல்லை நாங்கள் சாப்பிட மாட்டோம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஆனால் ஒரு 700 ஆண்டுகளுக்கு முன்னாடி தான் மாறி இருக்கிறாங்க அப்படின்னு ஆராய்ச்சிகள் சொல்லுது. அப்போது அதே தர்பை புல்லை வச்சு நான் எல்லாரையும் அழிச்சிருவேங்கிறத எங்கேருந்து எடுத்தாங்க அப்படின்னா, பவுலோட இந்த விஷயத்துலேருந்து தான் எடுக்கிறாங்க. அப்போ பேராயுத வர்க்க சர்வாயுத வர்க்கத்தை தரித்தவர்களாக நில்லுங்கள்னு பவுல் சொல்கிறார். என்ன சர்வாயுத வர்க்கங்கள் என்ன இருக்குது? விசுவாசம் என்னும் கேடகத்தையும், தேவ வசனம் என்னும் பட்டயத்தையும், ஆயத்தம் என்னும் பாதரட்சியையும் ஒன்று ஒன்றா சொல்லிக்கிட்டே வர்றாரா. தலைச்சீரா ஒன்று இருக்குது. இப்படி எல்லாவற்றையும் தரித்தவர்களாக நில்லுங்கள் அப்படின்னா, இந்த விசுவாசம் என்னும் கேடம், இறை நம்பிக்கை என்னும் கேடகத்தை பிடித்தவர்களாக நில்லுங்கள். இறைவசனம் என்ற பட்டயத்தை பிடித்தவர்களாக, இந்த காலத்தில் துப்பாக்கியை பிடித்தவர்களாக நில்லுங்கள். அதை பற்றி தான் அவர் சொல்கிறார். எப்போ பார்த்தாலும் இப்போ நான் பவுலை சார்ந்தவன், நான் அப்போலோவை சார்ந்தவன், நான் பேதுருவை சார்ந்தவன் 3 குரூப்பு. ஒருத்தர் என்ன சொல்கிறான், நான் இயேசுவை சார்ந்தவன் கேட்டான். நீங்கள் சொல்கிறதெல்லாம் நான் கேட்க மாட்டேன், நான் நேராக இயேசுகிட்டே போய் கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லி இருக்காங்க. அப்போது இந்த மாதிரி போகும்போது என்ன ஆகுதுன்னா, அது உரசலில் போய் முடியும். ஒருத்தருக்கு ஒருத்தர் பிரிவினைகள் வருது, சபை துண்டு துண்டாக போய்கிட்டு இருக்கு. பேதுருவை சேர்ந்தவர்கள் என்ன சொல்கிறாங்க, இல்லை பெந்தேகோஸ்தே நாளிலே வானத்திலிருந்து அக்கினி பிளம்புகள் போன்ற நாவுகள் எல்லாருடைய தலையிலும் வாய்ந்தது. அப்பொழுது எல்லாரும் பரிசுத்த ஆவியினால் ஏவப்பட்டு அவர்களுக்கு தெரியாத பாஷையிலே பேசினார்கள். பேசும்போது அங்கே இருந்த வெளிநாட்டுக்காரர்கள் எல்லாம் தங்கள் மொழியிலே பேசுவதை கேட்டார்கள் அப்படின்னு இருக்குது. அதனால் பரிசுத்த ஆவி வந்தாதான் நீங்கள் ஆவியின்படி நடக்கிறீர்கள், பவுல் சொல்வதன்படி நடந்தீர்கள் என்றால் நீங்கள் மாம்சத்தின்படி நடக்கிறீர்கள் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இவங்க 2 பேருக்குள்ளே சண்டை. அதனால தான் இந்த 2 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரத்தில் 2ஆம் வசனம், எங்களை மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் என்று எண்ணுகிற சிலரை குறித்து நான் கண்டிப்பாக இருக்க வேண்டும் என்று நினைத்திருக்கிற தைரியத்தோடு உங்கள் முன்பாக இருக்கும்போது நான் கண்டிப்புள்ளவனாக இராதபடிக்கு நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க உங்களை வேண்டிக் கொள்கிறேன். நாங்கள் மாம்சத்தில் நடக்கிறவர்களாக இருந்தும் மாம்சத்தின்படி போர் செய்கிறவர்கள் அல்ல. ஆவினாலே ஏவப்பட்டு அவன் என்ன சொல்கிறான், எப்போ பார்த்தாலும் அல்லேலூயா சோத்திரம் நீ பாஷை பேசணுங்கிறாங்க. இந்த பக்கம் ஒரு குரூப்பு என்ன சொல்கிறாங்க, அப்படிலாம் இல்லையா, தேவன் ஒதுக்கியதை தேவன் அனுமதித்தே பண்ணாத அப்படிங்கிறான்.
அப்போ பரிசுத்த ஆவியினால் ஏவப்பட்ட பேதுரு என்ன சொல்கிறாரு, நான் யூதனோடு தான் இருப்பேன், நான் சுன்னத் பண்ணிக்குவேன், ஆச்சார அனுஷ்டாரங்களை நீங்கள் பின்பற்ற வேண்டும், யூதர்கள் அல்லாத மற்ற ஜாதிகளோடு சேரக்கூடாது, இப்படியெல்லாம் சொல்லிட்டு வர்றாரு. தடுமாற்றம் அவருக்கு. இந்த பக்கம் போனால் இங்கிட்டு சேர்ந்துக்கிறாரு, அந்த பக்கம் போனால் அங்கிட்டு சேர்ந்துக்கிறார். பவுல் போல்டாக ஓங்கி அடிக்கிறார். எதை வேணால் சாப்பிட்லாம், யூதர் என்றும் இல்லை, கிரேக்கர் என்றும் இல்லை, விசுவாசம்தான் முக்கியம் அப்படின்னு சொல்லி பிரசங்கிக்கிறார். There are walls of resistance in the minds of people and these walls must be pulled down. ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, எல்லா மனிதருடைய மனதிலுமே ஒரு பெரிய தடுப்பு சுவர் இருக்கிறது. அந்த தடுப்பு சுவரை தாண்டி அவர்களால் போக முடியாது. அது எப்படி நடக்கும்? அதெல்லாம் சரியாக வராதுங்க. எங்கள் குடும்பத்துக்கு அதெல்லாம் சரியாக வராது. இன்றைக்கி பெற்றோர்கள் 2 பேர், அவர் ஆர்டிஓ வேறு. ஆர்டிஓனா ரோடு டிரான்ஸ்போர்ட் ஆஃபீஸர், போக்குவரத்து துறை அதிகாரி, மாவட்ட அதிகாரி. என்னாச்சு? அவரும் அவருடைய மனைவியும் ரயிலுக்கு முன்னாடி பாஞ்சி தற்கொலை பண்ணி செத்துட்டாங்க. காரணம் என்னென்னா, அவருடைய மகள் அவர்கள் ஜாதியில் இல்லாத இன்னொரு பையனை திருமணம் செய்து கொள்ளப் போவதாக சொல்லியிருக்கிறார். எவ்வளவோ சொல்லி பார்த்துருக்காங்க, கேட்கல. நம்ம குடும்பத்துக்கு அது ஒத்து வராது. அவர்கள் மனதிலே பெரிய கோட்டை சுவர் இருக்கிறது. அது எப்படி என்னால் இங்கே போய் செய்ய முடியும், அது எப்படி என்னால் இந்த இதில் போய் படிக்க முடியும் அப்படின்னு பெரிய கட்டுச்சுவர். அந்த கட்டுச்சுவரை வச்சுக்கிட்டு எல்லாருடைய மனதிலும் இருக்குது. அவங்க போய் தற்கொலை பண்ணி உயிரை மாய்த்து கொண்டார்கள். அது எப்படி என்னால் செய்ய முடியும் அப்படின்னு. வாட் ஆர் தீஸ் மென்டல் வால்ஸ்? ரீசனிங்ஸ் that are opposed to the truth of God's word. தேவனுடைய வசனத்தின் உண்மைக்கு எதிராக இருக்கிற காரண காரியங்கள், தர்க்கங்கள். இதுதான் முக்கியமானது. நல்லா யோசனை பண்ணிப்பார். அது எப்படி சாத்தியமாகும், அது எப்படி, இப்படியே அவங்க கண்டுபிடிச்சிக்கிட்டே இருப்பாங்க. அதான் இயேசு கிறிஸ்து சொன்னார், சத்தியத்தை அறிவீர்கள், உண்மை இன்னதென்று உங்களுக்கு தெரிய வரும், அப்பொழுது அது உங்களை விடுதலையாக்கும். அப்போ நீங்களே சிந்தித்து பாருங்கள். இயேசு என்ன சொன்னார்? உன்னுடைய மனசாட்சியே உன்னை குற்றவாளி என்று தீர்த்தால் வேறே சாட்சிகள் தேவை என்ன அப்படின்னார். பெரியாரும் அதான் சொன்னார், நான் சொல்கிறதுக்காக நீ ஒன்றும் மனசை மாற்றிக்கிடாத, நீனே உட்காந்து யோசனை பண்ணிப்பார், நான் சொல்கிறது உண்மையாக இல்லையான்னு பாரு. உண்மைனா எடுத்துக்க, அது உனக்கு மனசுக்கு ஒத்து வரலைன்னா விட்டுரு, நீ உன்னுடைய வழியில் போ. இப்படி தான் செய்யணும் அவசியம் கிடையாது. செய்ய வேண்டிய காரியத்தை நான் உன்னிடத்துல சொல்கிறேன். அப்போ எல்லா மனிதருடைய மனதிலும் ஒரு பெரிய சுவர், சீன பெருஞ்சுவரை போன்ற பெரிய சுவர் உள்ளே இருக்கிறது. அந்த சுவரை உடைப்பதற்கு அதுக்கு தான் ஒரு மீட்டிங் புதுசாக போடுறாங்கன்னு வச்சுக்கவேன். வேறு ஊரில் இருந்தெல்லாம் ஆள் வந்திருப்பாங்க. இப்போ ஃபஸ்ட்டு கிளாஸில் போகிறோன்னு வச்சுக்க, உடனே ஃபஸ்ட்டு வேறு ஒரு ஸ்கூலில் சேர்க்கும்போது எல்லாருமே வேறு பசங்களாக இருப்பாங்க இல்லையா? யாரோட யாரும் பேச முடியாது. அப்போ என்ன பண்ணுவாங்க? பெரிய தடுமாற்றமாக இருக்கும். அப்போ ஐஸ் பிரேக்கிங் செஷன் அப்படின்னு ஒன்று வைப்பாங்க. ஐஸ் பிரேக்கிங் செஷனில் லைட்டர் மொமெண்ட்ஸ், சில காமெடி இருக்கும், சில இன்ட்ரோடக்ஷன்ஸ் இருக்கும். இப்படி ஒருத்தரோட ஒருத்தர் பேசி அதை நார்மலைஸ் பண்ணி அதுக்கப்புறம் தான் அந்த மீட்டிங் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஏன்னா எல்லாருடைய மனதிலையுமே ஒரு பெரிய சுவர் இருக்கும். ஐயோ இவங்க என்ன நினைப்பாங்களோ தெரில, அவங்க என்ன நினைப்பாங்களோ தெரில, இப்படின்னு ஒரு பெரிய சுவர் இருக்கும். அதை தாண்டி அவர்களால் சிந்திக்க முடியாது. அதுக்குள்ளே இருந்துக்கிட்டு சுவர் இருக்குது, நான் எப்படி இதை தாண்டி போக முடியும் அப்படின்னு அதுக்கு ஒரு காரணத்தை சொல்லுவாங்க. Reasonings that are opposed to the truth of God's word, pride of intelligence that exalts itself. Paul was not attacking intelligence but intellectualism, the high-minded attitude that makes people think they know more than they really do. அப்போ என்ன ஆகுது அப்படின்னா, pride of intelligence that exalts itself, எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்ற பெருமை, இதுதான் பிரச்சனைக்கு காரணமே அமைகிறது. அதான் இயேசு கிறிஸ்து சொல்கிறார், சாலமோன் சொல்கிறார், வேத வசனம் என்ன சொல்கிறதுன்னா, அழிவுக்கு முன்னானது அகந்தை. அகந்தைனா மனமேட்டிமை. மனமேட்டிமைனா மற்ற எல்லா நாய்ங்களும் எனக்கு கீழே தான், நான் மட்டும்தான் நம்பர் 1, எனக்கு தெரிஞ்சது இந்த நாய்ங்களுக்கெல்லாம் தெரியாது அப்படின்னு எல்லா பேருமே நினைக்கிறாங்க. அதான் ரொம்ப கொடூரமான விஷயம். சரின்னு இவங்கெல்லாம் அவருக்கு நல்லா தெரியும் போலன்ட்டு ஒதுங்க மாட்டாங்க. உனக்கு என்ன மயிரை தெரியும், எனக்கு எல்லாமே தெரியுமா, அவன் 2 பேரும் சண்டை போடுவான். இவன் அவனை திட்டுவான், அவன் இவனை திட்டுவான். இன்றைக்கி சர்ச்சில் பூரா அதான், சமுதாயத்துலேயும் அதான், காலேஜ்லேயும் அதான், குடும்பத்துலேயும் அதான்.
தங்களுக்கு என்ன தெரியும் என்று நினைத்திருக்கிறார்களோ அதுதான் உண்மை என்று நம்பக்கூடியது. ஏன்னா அவருடைய மனதின் எண்ணத்தை சுற்றி ஒரு பெரிய சுவர் இருக்கிறது. ப்ரைட் ஆஃப் இன்டெலிஜென்ஸ் இட் செல்ஃப் தட் எக்ஸால்ட்ஸ் இட் செல்ஃப். எனக்கு எல்லாம் தெரியும், 4 விஷயத்தை நான் பார்த்துருக்கேன், அதுதான் உண்மை அப்படி என்று நம்பக்கூடிய ஒரு பெருமை தன்னை விட அதிகமாக, அப்படி நினைப்பதை விட அதிகமாக தன்னை புகழ்ந்து கொள்கிறதா. ஆல் டீட்டெயில்ஸ் நான் எடுத்துட்டேங்க. இந்த விஜய் கூட ஒரு படத்தில் சொல்லுவார்ல, ஆல் டீட்டெயில்ஸ் ஐ நோ. எல்லாம் எனக்கு தெரியுங்க, ஆல் டீட்டெயில்ஸ் வந்துருச்சு, எல்லா டீட்டெயில்ஸ் எனக்கு தெரியும், யாரும் மறைக்க முடியாது. அதனால் என்னை கண்ணில் நான் விளக்கெண்ணை ஊற்றி பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னு தன்னைத்தானே புகழ்ந்து கொள்கிறது. ப்ரைட் ஆஃப் இன்டெலிஜென்ஸ் தட் எக்ஸால்ட்ஸ் இட் செல்ஃப். பால் வாஸ் நாட் அட்டாக்கிங் இன்டெலிஜென்ஸ் பட் இன்டலெக்சுவலிசம். புத்திசாலித்தனமாக இருப்பதை பவுல் ஒன்றும் குறை சொல்லலை. ஆனால் நான் தான் புத்திசாலி, இன்டலெக்சுவலிசம்னு ஒன்று இருக்குது. அப்போ புத்திசாலித்தனத்தை மட்டுமே பேசிக்கொண்டிருக்கிற புத்திசாலித்தனம். நான் தான் புத்திசாலிதான், நான் எப்படி புத்திசாலினா எப்படி நடக்கணும் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது. அது மாதிரி பேசு, அது மாதிரி நடந்துக்க அப்படின்னு எல்லாரையும் முட்டாள் என்று நினைத்து அவர்களை புத்திமதி சொல்லிக்கொண்டே இருக்கிற ஒரு விஷயம். த ஹை மைண்டட் ஆட்டிடியூட் தட் மேக்ஸ் பீப்புள் திங்க் தே நோ மோர் தேன் தே ரியலி டூ. அப்போ என்ன ஆகிடுதுன்னா, இந்த இன்டெலெக்சுவலிசம் அப்படின்னா மேட்டிமை, மன மேட்டிமை. ஹை மைண்டட் ஆட்டிடியூட் that makes people think they know more than they really do. எனக்கு எல்லாம் தெரியும், எனக்கு தெரியாத விஷயமே கிடையாது என்று சிந்திக்கிறார்கள். உள்ளபடி அவர்களுக்கு ஒன்றும் தெரியாது. அதான் அங்கே பிஸ்னஸ் கிளாஸில் சொல்லும்போது சொல்லுவார், சார் எல்லாமே கம்ப்ளீட் அட்வர்டைஸ்மெண்ட் முடிச்சிட்டோம் சார், எல்லாம் A to Z பண்ணியாச்சு, மொத்தமே 30 ஆர்டர் தான் சார் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னால் அவர் என்ன சொல்கிறாரு, எப்பா மார்க்கெட்டுங்கிறது ஒரு பெரிய கடல் மாதிரி, கடலில் 35 மீன் தான் இருக்குதுன்னு சொல்லி சொன்னால் யாரையா ஒத்துப்பாங்க? வேறு வழிகளில் ட்ரை பண்ண, மார்க்கெட் இஸ் ஹியூஜ் அப்படின்னு சொல்லி சொல்லுவேன். அது மாதிரி த நாலேஜ் இஸ் வெரி ஹியூஜ். நம்ம 4 விஷயத்தை தெரிஞ்சவொடனே என்ன சொல்கிறோம், ஆஹா எல்லாம் தெரியும், ஆல் டீட்டெயில்ஸ் ஐ நோ அப்படின்னு நம்ம மனதை சுற்றி ஒரு சுவர் அங்கே கட்டிக்கொள்கிறோம். பால்ஸ் ஹியூமிலிட்டி வாஸ் ஆக்சுவலி ஒன் ஆஃப் his ஸ்ட்ராங்கஸ்ட் வெப்பன்ஸ் ஃபார் ப்ரைட் பிளேஸ் ரைட் இன் டு த ஹேண்ட்ஸ் ஆஃப் சாட்டன். பவுல் தன்னைத்தானே தொடர்ந்து தாழ்த்தி கொண்டே இருக்கிறார். அதனாலே அவர் இறைவனிடத்திலிருந்து அதிகமான வலுவுள்ள ஆயுதங்களை பெற்றுக்கொள்கிறார். இன்றளவும் பேதுருவை சேர்ந்தவர்களும் போற்றும்படி ஒரு வாழ்க்கை வாழ்ந்து காண்பித்திருக்கிறார். அப்போ பர்னபாசு கூட பவுலை விட்டு ஓடிவிட்டான், அவனை சேர்ந்தவர்களும் பவுலை போற்றுகிறார்கள். இயேசுவையே ஏற்றுக்கொள்ளாதவர்கள் கூட, அன்னை மரியாளை மட்டுமே வழங்கக்கூடியவர்கள் கூட பவுல் சொல்வதை ஏற்றுக்கொண்டார். ஏனென்றால் அவர் அந்த அளவுக்கு தன்னை தாழ்த்தி உண்மையை உறக்கச் சொன்னார். ஆகவே பவுலிடம் இருந்த வலிமையான ஆயுதங்கள் என்னென்னா, ஃபார் ப்ரைட் பிளேஸ் ரைட் இன் டு த ஹேண்ட்ஸ் ஆஃப் சாட்டன். நாம் பெருமை கொள்ளும்போது சாத்தான் இடத்திலே நம்மை நாமே ஒப்பு கொடுத்து விடுகிறோம். த மீக் சன் ஆஃப் காட் had far more power than பிலாத். பிலாத்து கவர்னர் இல்லையா, எல்லா அதிகாரமும் இருக்கும். ஒருவனை ஆக்கினைக்குள்ளாக தீர்ப்பதற்கும் ஒருவனை விடுதலை செய்யக்கும் உள்ள அதிகாரம் என்னிடத்தில் இருக்கிறது என்று நம்புகிறாயா இல்லையான்னு இயேசுட்டே கேட்குறான். இயேசு என்ன சொல்கிறாரு, இறைவன் உனக்கு அந்த சக்தியை கொடுக்கவில்லை என்றால் நீ ஒன்றுமில்லாத ஆள் நினைத்துக்கொள் அப்படிங்கிறார். எப்படி ஒன்றுமே இல்லாத ஒரு தகப்பன் பெயர் தெரியாமல் பிறந்த ஒரு மனிதனை எப்படி இவ்வளோ வல்லமையாக பேச முடியும், எப்படி இவ்வளோ அற்புதமான காரியங்களை செய்ய முடியும் என்றால் அதுக்கு தேவனுடைய வல்லமை. த மீக் சன் ஆஃப் காட் ஹேட் ஃபார் மோர் பவர் தேன் பிலாட் அண்ட் ஹி ப்ரூவ்ட் இட். உள்ளபடி அதை நிரூபித்தார். பிலாத்து போய் ஆக்கினைக்குள்ளாக தீர்த்து விட்டான் இயேசு. சரிப்போ உன் தலையெழுத்து, இந்த பாவத்துக்கு நான் சம்மந்தம் இல்லைப்பா, உங்கள் சர்ச்சிலேருந்து சொன்னாங்க, நான் கொடுத்துட்டேன். அவங்ககிட்டே கேட்குறேன் யாரை விடுதலாக்கணும், அவங்க அந்த கொள்ளைக்காரன் தான் எனக்கு வேணுங்கிறானுவோ. இன்றைக்கி பிசி மெம்பருக்கெலாம் எலெக்ஷன் வச்சிங்கன்னா எவன் நம்பர் 1 ஐக்கியப்பேலோ அவனை தேர்ந்தெடுப்பாங்க. அந்த மாதிரி தான் பார்த்துருக்கியா, பிஷப் எலெக்ஷன்லேயும் சரி, எந்த எலெக்ஷன்லேயும் சரி, சர்ச்சில் நடக்கிற அத்தனை எலெக்ஷன்லேயும் இதான் நடக்கும். அப்போ மக்கள்லாம் என்ன சொன்னாங்க, யூதர்களெல்லாம் அவர்களை தூண்டி விட்டு பரபாசை எங்களுக்கு விடுதலை ஆக்குன்னு கேட்டாங்க. அதனால் நான் விடுதலை ஆக்கிட்டேன், எனக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை அப்படின்னு சொல்லி இயேசுவை சிலுவையில் அறைய கொடுத்து விட்டாங்க.
சிலுவையில் இயேசு அரைஞ்சிட்டாங்க. இயேசு செதுவிட்டார், சிலுவையில் ஆவியை விட்டார். விட்ட உடனே என்னாச்சு? தேவாலயத்தின் திரைச்சிலை இரண்டாக கிழிந்தது. பூமி எங்கும் கார் இருள் மூண்டது. பூமி அதிர்ச்சி ஏற்பட்டது. ஏற்கனவே 40 ஆண்டுகளுக்கு முன்பாக 50 ஆண்டுகளுக்கு முன்னாடி செத்து போனவங்களாம் கல்லையிலேருந்து வெளியிலேருந்து வீட்டுக்கு வந்துட்டாங்க. அநேக பரிசுத்தவான்கள், துன்மார்க்கர் இல்லை, பரிசுத்தவான்கள் உயிரோடே காணப்பட்டார்கள். இப்படி அநேக அற்புதங்கள் நடந்த உடனே பவுல் என்ன சொல்கிறான்? உண்மையிலேயே அவர் தேவனுடைய குமாரனாகத்தான் இருந்தார் அப்படின்னு சொல்கிறாரு. அப்படி அவர் தன்னை நிரூபித்தார். The meek son of God had far more power than Pilate, and he proved it. To tear down the opposition, Paul used spiritual weapons. தன்னை எதிர்ப்பவர்களை கிழித்து எறிவதற்கு பவுல் ஆவிக்குரிய ஆயுதங்களை பயன்படுத்தினார். Prayer, the word of God. Love, the power of the Spirit and at work in his life. 4 காரியங்கள். ஜெபம், தொடர்ந்து ஜெபித்து கொண்டே இருந்தார். ஜெபிப்பது மட்டுமல்ல, தேவனுடைய வசனத்திற்கு தன்னை கீழ்ப்படுத்தி கொண்டார். அன்பினாலே நிறைந்தவராக இருந்தார். த பவர் ஆஃப் ஸ்பிரிட் அட் ஒர்க் இன் இஸ் லைஃப். தன்னுடைய வாழ்க்கையிலே கிரியை செய்து கொண்டிருந்த ஆவியின் வல்லமை. இந்த 4 காரியத்தையும் அவர் தன்னுடைய ஆயுதங்களாக பயன்படுத்தினார். ஒரு இடத்துல சோறு கிடைக்காமல் போச்சு, ஒரு இடத்துல சிறைச்சாலையில் போட்டாங்க, ஒரு இடத்துல கப்பர் சேதம், உயிர் போகக்கூடியதில் கப்பல் உடஞ்சி தூள்தலாக போயிடுச்சு, ஒரு இடத்துல இவரை கொலை பண்ணணும்னு சொல்லி தேடிக்கிட்டு இருக்காங்க. எல்லாவற்றிலிருந்தும் தப்பிச்சு வரதுக்கு என்ன பண்ணார்? ஆவியின் ஆயுதங்களையே நம்பியிருந்தார். He did not depend on personality, human abilities or even the authority he had as an apostle. நமக்கு ஒரு சோதனைகள் வரும்போது, ஒரு அப்போஸ்தலனாக பவுலுக்கு அநேக சோதனைகள் வந்தது. அப்போது தனக்கு இருக்கும் அதிகாரத்தை அவர் பயன்படுத்தவில்லை, தனக்கு இருக்க மனித திறமைகளை அவர் பயன்படுத்தவில்லை, அல்லது தன்னுடைய ஆளுமையை அவர் பயன்படுத்தவில்லை. மாறாக அவர் ஆவியின் ஆயுதங்களையே நம்பியிருந்தார். இன்றைக்கி ஒரு அதிகாரி இருக்கிறார் அப்படின்னா, நம்மிடத்தில் அதிகாரம் இருக்கிறது என்றால் உடனே நாம் அதிகாரத்தை செலுத்த முயற்சிக்கிறோம். அதை செய்ய வேண்டாம். இப்போ நமக்கு பிரச்சனை வருதுன்னா நேராக சர்ச்சுக்கு போனால் எல்லாம் தீண்டிக்கணும். இப்போ இன்றைக்கி இருக்கிற பிரச்சனையை எப்படி தீர்க்கணும்? சர்ச்சுக்கு போகணும், வேலை முடிஞ்சிச்சு. இதுதான். இப்படி ஆண்டவருடைய ஜெபத்தினாலும் தேவனுடைய வசனத்தினாலும் ஆவியின் வல்லமையினாலும் அன்பினாலும் இந்த பிரச்சனைகளை, இது 4 தான் அவருடைய ஆயுதமாக இருந்தது. அதுக்காக மந்திரம் போடலாம் செய்யலை. இன்றைக்கி என்ன தர்பை புல்லை வச்சு வீசி விட்டால் எதிராளி செத்துவிடான்னு அப்படிலாம் சொல்லலை. அமைதியாக உட்கார்ந்து தேவனுடைய சமூகத்திலே தியானம் செய்தார். நீங்கள் இறைவனுடைய சமூகத்திலோ தனிமையிலோ தியானம் செய்யும்போது பெருவாரியான பிரச்சனைகளை மேற்கொள்ள முடியும் என்று இன்றைய கால மனித மூளை அறிவியலும் அதுதான் சொல்கிறது. அதான் ஜெபம். இறைவனோடு நாம் ஒன்றிணையும் போது மிகப்பெரிய வல்லமை நம்முடைய மனதிற்கு கிடைக்கிறது. இறைவனுடைய வார்த்தை என்ன சொல்கிறது என்று புத்திசாலித்தங்களை தேடுவது. அதே மாதிரி ஆவியின் வல்லமை அன்பு. அவருடைய ஆவியின் வல்லமையை பெற்றவராக இருந்ததுனாலே எல்லாருக்கும் மனச்சோறு வருகிறது. பவுலுக்கும் மனச்சோறு வருகிறது, எலிசா தீர்க்கதரிசிக்கும் மனச்சோறு வருது, எலியா தீர்க்கதரிசி, எப்பேற்பட்ட தீர்க்கதரிசிகளாக இருந்தாலும் ஆபிரகாமுக்கும் மனச்சோறு வந்து விடுகிறது. எல்லாருக்கும் மனச்சோறு வரும். ஆனால் இவை எல்லாவற்றையும் எப்படி தாங்கி மேலே கொண்டு வர்றாருன்னா அந்த ஆவியின் ஆயுதங்களை வைத்து கொண்டு வந்தார். However, he was ready to punish the offenders if necessary once the congregation had submitted to the Lord. அப்போ என்ன சொல்கிறாரு? நான் பக்கத்தில் இருக்கும்போது உங்களிடத்தில் அன்பாய் பேசுகிறேன், ஆனால் தூரத்தில் இருக்கும்போது உங்களை எச்சரிக்கிறேன்னு ஒரு இடத்துல சொல்லியிருக்காரு. அதோட பொருள் என்ன அப்படின்னா, நான் உங்களை அது யாரெல்லாம் தவறு செய்தார்களோ அவர்களுக்கு தண்டனை கொடுப்பதற்கும் அவர் தயாராக இருந்தார். ஏன்னா நீங்கள் இந்த மாதிரி செய்யக்கூடாது, சபையின் விதிமுறைகளை நீங்கள் பின்பற்ற வேண்டும். இன்றைக்கி என்ன பண்ணார்? ஒரு போதகர் பேய் பிடித்தவர்களை எல்லாம் வரிசையாக யூனிஃபார்மில் நிப்பாட்டிட்டார். இவர் ஒரு யூனிஃபார்ம் போட்டுக்கிட்டார். செம்பில் தண்ணி அடித்து எல்லா பேய்களையும் விரட்டுறாரு. தரையில் புரண்டு சுற்றிட்டு கிடக்குதுங்க எல்லாம் யூனிஃபார்ம் போட்ட லேடிஸ். ஆளுக்கு 250 ரூபா சம்பளம். தேவனுடைய பேரை எப்படியெல்லாம் கெடுக்கிறார்கள், அவமாக்குகிறார்கள் பாருங்கள். ஏன் அப்படி செய்கிறாங்க? இதை நம்புறதுக்கு ஆள் இருக்கிறதுனால தானே செய்கிறாங்க. இதையும் நம்பி 4 பேர் போய் காணிக்க போகிறோம். The church today is still involved in spiritual warfare
But even those who understand the seriousness of Christian battle do not always know how to fight. இது ரொம்ப மோசமான விஷயம் என்னென்னா, இன்றைக்கும் சபையும் நாம் கிறிஸ்தவர்களும் மிகப்பெரிய ஆவிக்குரிய போர்களிலே ஈடுபட்டு கொண்டிருக்கிறோம். ஆனால் ரொம்ப வேதனையான விஷயம் என்னென்னா, ஈவன் தோஸ் ஹூ அண்டர்ஸ்டாண்ட் த சீரியஸ்னஸ் ஆஃப் த கிறிஸ்டியன் பேட்டில், இந்த கிறிஸ்தவ போராட்டத்தின் தீவிரத்தன்மையை புரிந்து கொண்டவர்கள் கூட do not always know how to fight. இந்த சண்டையை, இந்த சந்தேகத்தை, இந்த சூழலை, இந்த பிரச்சனையை எப்படி சமாளிப்பது என்பது தெரியாமல் இருக்கிறார். ரொம்ப சிம்பிள். நம்ம ரொம்ப வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமான ஒரே ஒரு பாயிண்ட், எந்த பிரச்சனை வந்தாலும் உடனடியாக ஆண்டவருடைய சமூகத்தில் போய் ஜெபங்க. முழங்கால் போட்டு ஆண்டவரை பிடித்து கொள்ளுங்க. தேவையான காரியத்தை ஆண்டவர் செய்வார். அப்படி செய்யாமல் இருந்தால் மனச்சோர்வு, நமக்கு வேதனை, தோல்விகள். நம்முடைய ஆயுதங்கள்லாம் என்ன? ஜெபம், வேதவசனம், ஆவிக்குரிய வல்லமை, அன்பு. இந்த 4 தான். They try to use human methods to defeat demonic forces and these methods are doomed to fail. அப்போ மனித முறைகளை கொண்டு அவர்கள் சாத்தான்களுடைய செய்கைகளை, நமக்கு யாரோடெல்லாம் போராட்டங்கள் உண்டு, நமக்கு யாரோடெல்லாம் போராட்டங்கள் உண்டுன்னு பவுல் சொல்லியிருக்காரு. அதிகாரங்களோடும், துரைத்தனங்களோடும், அந்தகார லோகாதிபதிகளோடும் நமக்கு நிறைய போராட்டங்கள் உண்டு. இவைகளெல்லாம் எப்படி நீங்கள் ஈஸியாக சமாளிச்சிருவீங்க? நம்முடைய வாழ்க்கையில் நடக்கிற ஒவ்வொரு பிரச்சனையும் நாம தெரிந்து கொண்டு ஈஸியாக முடிச்சிடலாம்னு நினைக்கிறீங்களா? நமக்கு எதிரி நம்ம மட்டும் இல்லை, வான மண்டலங்களில் அந்தகார சக்தி லோகாதிபதிகளோடும் நமக்கு போராட்டங்கள் உண்டு. அவங்களெல்லாம் எப்படி நம்ம ஈஸியாக ஜெயிச்சிருவோம்னு நினைக்கிறீங்களா? நம்முடைய வாழ்க்கையை எதிர்கொள்வதற்கு நிறைய பிரச்சனைகள் வரும். இனிமேல் தான் நிறைய பிரச்சனைகள் நீங்கள் சந்திப்பீங்க. இது வரைக்கும் நாங்கள் உங்களை வளர்த்துட்டு வந்துட்டோம்ல, இனிமேல் உங்களுடைய வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகளை சந்திப்பீங்க. அந்த பிரச்சனைகளை முடிவெடுக்க வேண்டியது உங்களுடைய கையில் இருக்கும். இறைவனுடைய சக்தியை கொண்டு தான் முடிவெடுக்க முடியும். ஒவ்வொன்றாக வந்து கொண்டே இருக்கும். கடைசி வரைக்கும், பவுல் சாகும் வரைக்கும் பிரச்சனை தான். கடைசியில் என்ன பண்ணார்? அவர் தலையெல்லாம் அடித்து சிறுவையில் அடித்து கொண்டுட்டாங்க, கழுத்தை வெட்டி கொள்றானோ, எண்ணெய் சட்டியில் போட்டு வறுக்கிறாங்க. இப்படி ஆண்டவருடைய பிள்ளைகளை என்னென்ன கொடுமை செய்ய முடியுமோ கொடுத்தாங்க. இதை நீங்கள் மனித முயற்சியை கொண்டு மேற்கொள்ள நினைத்தால், they try to use human methods to defeat demonic forces and these methods are doomed to fail. Something to ponder. What are some spiritual weapons you may not be utilizing as well as you should? How can you use them more effectively? அப்போ what are some spiritual weapons that you may not be utilizing as well as you should? நீங்கள் சாதாரணமாக உபயோகித்து கொண்டிருக்க வேண்டிய ஆவிக்குரிய ஆயுதங்கள் எதையெல்லாம் நீங்கள் உபயோகிக்காமல் இருக்கிறீர்கள்? ஆவிக்குரிய ஆயுதங்களில் ரொம்ப முக்கியம், நீங்கள் நிற்கும் போதும், நடக்கும் போதும், உட்காரும் போதும், படுத்து கொள்ளும் போதும் ஆண்டவருடைய வசனத்தை தியானித்து கொண்டே இருப்பது. அதுதான் உங்களுக்கு வல்லமையை தரும், அதுதான் மனசில் தெம்பை தரும். அது இல்லைன்னா நாம் சோர்ந்து போய் அவ்வளோதான் அப்படின்னு நினச்சிப்போம். ஹவு கேன் யூ யூஸ் தெம் மோர் எஃபெக்டிவ்? நீங்கள் அவற்றை எப்படி இன்னும் அதிக திறம்பட உபயோகிக்க முடியும் என்பதை பற்றி யோசித்து பாருங்கள். ஆவியானவருடைய ஆயுதங்களை நீங்கள் எப்படி பயன்படுத்துவீர்கள்? அப்படி பயன்படுத்தும் போது, ஆவியினாலே நாம் ஜெயிக்கும் போது, வெற்றி அடையும் போது, அது மற்றவருடைய கண்களுக்கு மிகுந்த ஆச்சரியமாக இருக்கும். நம்ம ஒவ்வொரு ஸ்டெப்லையும் ஆண்டவர்கிட்ட போய் கேட்டுக்கிட்டே போகிறோம்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப அற்புதமான ஒரு முடிவு கிடைக்கும். அப்படி கேட்காம போனோம்னா ரொம்ப வேதனையான ஒரு முடிவு கிடைக்கும். நாம் மற்றவர்களோட மோசமான தோல்வியை அடைவோம். நாம் ஆவிக்குரிய விதயத்தில் ஜெயித்தோம்னா ரொம்ப சிம்பிள். இப்போ பெரிய பெரிய பிஸ்னஸ் மேன்லாம் என்ன பண்ணுறாங்க? தனிமையிலே போய் அமர்ந்து தியானம் செய்கிறார்கள், ரொம்ப பிரச்சனை நெருக்கடி வரும்போது. அப்போ அதுக்குரிய தியானங்கள் என்ன, அதுக்குரிய புத்திமதிகள் என்ன? அப்போ என்னென்னா, பெரிய பெரிய பிஸ்னஸ் கம்பெனிலாம் ரிலாக்ஸேஷன் கிளாஸ் எடுக்கிறாங்க, புத்திமதிகள்லாம் சொல்கிறான் 2-3 பேர். யோகா இதெல்லாம் செய்கிறாங்க, இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், மாரல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் கொடுக்குறாங்க அவங்களுடைய பிஸ்னஸ்லேருந்து திருத்துறதுக்கு. இந்த மாதிரிலாம் நடக்குது. அதுக்கு தனியாக மோட்டிவேட்டர்ஸ் அப்படின்னு இருக்காங்க, அந்த மாதிரி கிளாஸ் நடத்துவாங்க. அதல்ல, நமக்கு தேவனுடைய சர்வாயுத வர்க்கங்களும் பைபிளில் இருக்குது. இதை படித்து
நீங்கள் அமைதியாக ஆண்டவருடைய அதிகாரத்திலே கொடுங்க உங்களை. அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான சமாதானம், தேவ சமாதானம் உங்களுடைய இருதயத்தை நிரப்பும். நீங்கள் புத்தியினாலோ அறிவினாலோ கண்டுபிடிக்க முடியாத ஒரு நிம்மதி உங்களுடைய மனதிலே வரும். அப்படி அனுபவிச்சவங்களுக்கு தான் தெரியும். ஆமாம், நம்முடைய சொந்த மனதை நாம் செலுத்தினால், நம்முடைய ஆவிக்குரிய போராட்டத்திலே, நம்முடைய மாம்ச போராட்டத்தை நம்ம முயற்சி செய்தால், they try to use human methods to defeat demonic forces and these methods are doomed to fail. கட்டாயம் தோல்வி அடைந்து விடுவோம். நம்முடைய ஆயுதங்களை பயன்படுத்துவோம். அதான் வெப்பன்ஸ் அப்படின்ற தலைப்பில் இன்னைக்கு போட்டிருக்கு. அதான் இன்றைய சிந்தனை.